வெல்கம் டு Ultramind. நம்ம டெய்லி லைஃப்பில் பலவிதமான கேள்வி பதில்களை பயன்படுத்துவோம். அதில் சில கேள்விகளுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற எஸ்ஆர்னோ டைப் கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்டு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு கேட்குறதுக்கு டஸ் இட் ஒர்க் வெல், டஸ் இட் ஒர்க் வெல் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் இது நல்லா தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லணும்னா எஸ் இட் ஒர்க்ஸ் வெல், எஸ் இட் ஒர்க்ஸ் வெல் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை இது ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ இட் டசன்ட் ஒர்க் வெல், நோ இட் டசன்ட் ஒர்க் வெல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஸ்டில் அட் த ஆஃபீஸ், ஆர் யூ ஸ்டில் அட் த ஆஃபீஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் நான் இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஐ எம் அட் த ஆஃபீஸ், எஸ் ஐ எம் அட் த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் ஆஃபீஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ எம் நாட் அட் த ஆஃபீஸ், நோ ஐ எம் நாட் அட் த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன் அம்மா உன்னை திட்டினாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யுவர் மாம் ஸ்கோல்ட் யூ, டிட் யுவர் மாம் ஸ்கோல்ட் யூ அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் என் அம்மா என்னை திட்டினாங்க அப்படின்னு சொல்லணும்னா எஸ் மை மாம் ஸ்கோல்டட் மீ, எஸ் மை மாம் ஸ்கோல்டட் மீ அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை என் அம்மா என்னை திட்டலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ மை மாம் டிட்ன்ட் ஸ்கோல்ட் மீ, நோ மை மாம் டிட்ன்ட் ஸ்கோல்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அங்கே கரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் பவர் அவைலபிள் தேர், இஸ் பவர் அவைலபிள் தேர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இங்கே கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா எஸ் பவர் இஸ் அவைலபிள் ஹியர், எஸ் பவர் இஸ் அவைலபிள் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை இங்கே கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ பவர் இஸ் நாட் அவைலபிள் ஹியர், நோ பவர் இஸ் நாட் அவைலபிள் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ நீட் எனி ஹெல்ப், டு யூ நீட் எனி ஹெல்ப் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் எனக்கு கொஞ்சம் உதவி வேணும் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ நீட் சம் ஹெல்ப், எஸ் ஐ நீட் சம் ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை எனக்கு எந்த உதவியும் வேணாம் அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ டோன்ட் நீட் எனி ஹெல்ப், நோ ஐ டோன்ட் நீட் எனி ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், மழை பெஞ்சிட்ருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் இட் ரெய்னிங், இஸ் இட் ரெய்னிங் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் இட் இஸ் ரெய்னிங், எஸ் இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லை மழை பெய்யலை அப்படின்னு சொல்லணும்னா நோ இட் இஸ் நாட் ரெய்னிங், நோ இட் இஸ் நாட் ரெய்னிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.